மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று திடீரென்று அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் சிலர், இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான அரசியல்வாதிகள் பாரதிய ஜனதா கட்சியை காத்திரமாக விமர்சித்துக் கொண்டிருப்பவர்கள் தேர்தலுக்கு முன்பாக எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம், அடுத்த கைது யாரு அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பாஜக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. தேர்தலில், இந்த வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு படுதோல்வி நிச்சயம். அது யாருக்கு தெரியுமோ இல்லையோ, மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நல்லா தெரியும். அந்த அச்சத்தில், அந்த பீதியில் இன்றைக்கு ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களையும், பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்களையும், இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லையா என்ன பண்ணாங்க, தெலுங்கானாவில் முன்னாள் முதலமைச்சர், தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர், அவருடைய மகள் கவிதாவை கைது செய்தார். ஏற்கனவே மணிஷ் சிசோடியா ஓராண்டிற்கு மேலாக சிறையில் இருக்கிறார். ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செய்து அங்கே ஆட்சியை கைப்பற்றலாம் என்று நினைத்தார்கள். இங்க செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 1 வருஷமா சிறையில் வைத்திருக்கிறார்கள். நீதிமன்றம் தலையில் கொட்டிய பிறகும் தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகள் ஏன் நடக்கிறது தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம். ஏன் நடக்குது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு செய்தியையும், இதை தாண்டி இன்னொரு செய்தி இருக்கு. தமிழ்நாட்டுல அண்ணாமலை களமிறங்குகிறார். கோவையில் அண்ணாமலை களமிறங்குகிறார். தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன், திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் எல்லாம் ஸ்டார் கேண்டிடேட்ஸா பாஜக இறக்கி இருக்கிறது. ஆனா அதிமுக என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு யாருக்கா புரியுதா? அதிமுக என்ன செய்யுது கவனிச்சிங்களா யாராவது? இது எல்லாவற்றையும் சேர்த்து இதற்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சதி, மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி, பாஜக எப்படியெல்லாம் யாரையெல்லாம் மிரட்டி இருக்கிறது, தமிழ்நாட்டுல யாரையெல்லாம் பாஜக மிரட்டி என்னென்ன செய்ய வச்சிருக்குது, எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோக்குள் பார்க்க இருக்கின்றோம். வீடியோக்குள் செல்லும். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை தரும் என்று சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்ச்சியாக சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை தெரியும். இந்த அடிப்படையில நேற்று அவரிடம் விசாரணை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு தொடங்கிய விசாரணை திடீர்னு இரவே கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த அதிர்ச்சிகரமான செய்தி, இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியாவினுடைய பல்வேறு முக்கிய தலைவர்களும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப நான் திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. ஏன் பாஜகவோட இங்கே சில கட்சிகள் கூட்டணி வைத்தன அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான். இல்லைன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட நிலை, செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்ட நிலை, மணிஷ் சிசோடியாவுக்கு ஏற்பட்ட நிலை, கவிதாவுக்கு ஏற்பட்ட நிலை தங்களுக்கு ஏற்படும் என்று அந்த அரசியல் கட்சிகளுக்கு தெரியும், அந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும். எனவே வேறு வழியின்றி பாஜகவோடு அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்று நான் ஆணித்தரமாக இப்போதும் சொல்றேன். பாஜக மிரட்டி பலவந்தப்படுத்தி கூட்டணிக்கு ஆள் சேர்க்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இதுவரைக்கும் பாஜக இந்த 10 வருஷத்துல, குறிப்பா இந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. இதுக்கு வெக்கமா இல்லையா மோடி அவர்களே? நான் கேட்கிறேன். இப்படி ஒருவேளை சொல்றேன், ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்றால் அந்த அது வெற்றியே கிடையாது. அதை விட கேவலம் வேற எதுவும் கிடையாது. ஏன் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? ஆதாரத்தோட சொல்லலாம். ஒண்ணுன்னா நீங்க கவனிங்க. ராகுல் காந்தியை நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க, எம்பி பதவியை பறித்தீர்கள், ரைட்டா? அப்புறம் நீதிமன்றம் சொல்லிதான் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க, சரியா? அப்புறம் ராகுல் காந்தியோட எம்பி பதவியை பறிக்கிறீங்க. மகுவா மொய்த்ரா, மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து உங்களை கேள்விகளால் துளைத்த ஒரு மேற்கு வங்கத்தினுடைய சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லலாம். மகுவா மொய்த்ராவை நீங்க என்ன செஞ்சீங்க? அவரை எம்பி பதவியை பறிச்சுட்டு போயிடுங்க அப்படின்னீங்க. உங்களை யாரெல்லாம் கேள்வியாக துளைத்தார்களோ அவர்கள் எல்லாரையும் நீங்க என்ன செஞ்சீங்க? எம்பி பதவியவே பறித்தீர்கள். இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையரை எந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமலும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. அதாவது இவங்க தேர்தலை எப்படி நடத்துறாங்கிறதுக்கு சொல்ல வரேன். எதிர்கட்சிகளை எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள வச்சாச்சு. அதையும் தாண்டி எம்பியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, மகுவா மொய்த்ரா உள்ளிட்டவர்கள் எம்பி பதவியே பறிப்பாங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் நிதி பத்திரங்களின் மூலமாக பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதியை திரட்டி வைத்துக் கொள்வார்கள் செலவழிப்பதற்கு. அதையும் தாண்டி இவ்வளவு பண்ணிட்டோம். இனிமேலும் ஏதாவது காங்கிரஸ் ஒருவேளை என்ன பண்ணிட்டா என்ன பண்ணலாம்? காங்கிரஸோட வங்கி கணக்கை முடக்கு. காங்கிரஸ் 10 பைசா கூட வெளியில எடுக்கக்கூடாது. பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருந்தா பணத்தை எடுக்க விடாதபடி நம்ம நினைச்சோம், அக்கௌண்ட்டை முடக்கிரும் அப்படின்னு காங்கிரஸுடைய வங்கி கணக்கை முடக்கிட்டீங்க, ரைட்டா? என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க ஒரு தேர்தலுக்கு. ஆனா கேட்டா வீரர்களாம். பயம் இல்லைன்னா ஏன் இவ்வளவு பண்றீங்க? பயப்படுறீங்க. நீங்க பயந்து சாகுறீங்கன்னு நான் சொல்றேன், ரைட்டா? இன்னும் நான் சொல்றேன், இப்ப இவ்வளவுத்தையும் பண்ணியாச்சு, இவ்வளவு பண்ணிட்டோம். பேங்க் கணக்கு முடக்கியாச்சு, நம்ம பாஜக நிறைய காசை சேர்த்து வச்சிருக்குது, ராகுல் காந்தி எம்பி பதவியை வச்சிட்டோம். இப்படியும் ஒருவேளை நம்ம தோத்துட்டோம்னா என்ன பண்றது? ஏன்னா நம்ம தான் எந்த நலத்திட்டமும் செய்யல, கண்டிப்பா தோப்போம். என்ன பண்ணலாம்? சரி, தேர்தல் ஆணையர்களை கையில் எடுப்போம்.
தேர்தல் ஆணையர்கள் நியமனம். தேர்தல் ஆணையர்கள் நியமனத்துல அவரு தனக்கு இணங்க மறுத்த ஒரு தேர்தல் ஆணையர் இமிடியேட்டா நினைச்சாரு, அவர் வந்து ராஜினாமா செய்கிறார். தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக தேர்தல் ஆணையர் ராஜினாமா செய்ய வச்சு, நீங்க ராஜினாமா பண்ணு போ. அவர் ராஜினாமா பண்ண உடனே புதிய தேர்தல் ஆணையர்கள் இருவர். அந்த தேர்தல் ஆணையர்களுடைய தேர்வில் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்ல. நான் சொல்லல, நீதிமன்றம் சொல்லுகிறது இந்த தேர்தல் ஆணையர்களுடைய தேர்வில் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு. அப்ப வெளிப்படைத்தன்மை இல்லாமல் 2 தேர்தல் ஆணையர்கள், அது யாரு? அதுல ஒருத்தர் அமித்ஷாவிடம் வேலை பார்த்தவர், அவரை கொண்டு வந்து தேர்தல் ஆணையரா போட்டு, இப்படி தேர்தல் ஆணையத்தை ஓகே, தேர்தல் ஆணையத்தை இது பண்ணியாச்சு. வேற 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 எங்கேயாவது எப்படி நம்ம தான் ஒண்ணும் நல்லது செய்யலையே, இவ்வளவு பண்ணாலும் எப்படியும் தோத்துருவோம், என்ன பண்ணலாம்? ரைட், இவிஎம் மிஷின். ஓகே, இவிஎம்ல என்ன செய்யலாம்? விவிபேட் எல்லாரும் கேட்கலாம். விவிபேட் வேற வந்துருச்சு, வைக்காத விவிபேட் வைக்காத. விவிபேட் வச்சு விவிபேட் மூலம் அந்த ஒப்புகை சீட்டை எண்ணி இதுல எவ்வளவு வாக்குப்பதிவாகுது, இதுல எவ்வளவு வாக்குப்பதிவாகுதுன்னு சொல்லணுங்கிறாங்க. சொல்லாத, விவிபேட் எல்லாம் கொண்டு வராத போ. ரைட், ஓகே, விவிபேட் வேண்டாம், வேற என்ன பண்ணலாம்? இன்னும் 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 இப்படி யோசித்து, ரைட், எதிர்கட்சிகள் வெளியில இருக்கிறாங்க, ஏதாவது பிரச்சாரம் பண்ணிட்டான்னா சிக்கல், பிடிச்சு உள்ள போடு எல்லாத்தையும். இந்தியா கூட்டணி வைக்கிறீங்க, எல்லாரையும் பிடிச்சி உள்ள போடு, அவனுக்கு எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட்டு. சரி, இவ்வளவுத்தையும் தாண்டி நம்ம வந்து தோத்துட்டோம்னா என்ன பண்றது? கண்டிப்பா கேவலப்பட்டு தோப்போம் தான், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணலாம்? புடி மிரட்டு, யார் யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கோ, ஓட்டு இருக்கிற கட்சிகள் எல்லாம் மிரட்டி நம்ம கூட கூட்டணிக்கு கூப்பிடு ஓடியா அப்படின்னு. இப்ப என்னன்னா, சரி அப்பவும் கண்டுபிடிச்சிருவானே, ஓ தெரியாதா தமிழ்நாட்டுல உங்களுக்கு என்ன ஓட்டு இருக்குது, எங்களுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் நீங்கள் வாங்கிய வாக்குக்கு காரணம் அதிமுகன்னு எல்லாரும் சொல்லிடுவான். அப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்ன செய்யறது யோசிக்கிறாங்க. நீங்க வந்து நம்ம ஒண்ணு பண்ணலாம், அதிமுகவை நம்ம என்ன செய்வோம், தனியா, அதாவது அதிமுக வந்து கூட்டணி பிரிவுங்கிற மாதிரி ஒரு டிராமா. அதான் இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியம். அதிமுகவும் பாஜகவும் இப்ப நீங்க யோசிக்கலாம், நான் சொன்ன உடனே வலிமையான கூட்டணி அப்படின்னா அதிமுக கையில வச்சிருக்கணுமே பாஜக மிரட்டின்னு. அதுல எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சந்தேகம் இருக்குது. என்னன்னு நான் சொல்றேன், இது ரொம்ப முக்கியமான பகுதி. மக்களே, தேர்தல் அரசியல் குறித்து தெளிவான பார்வை உள்ள தமிழ் கேள்வி சொந்தங்கள் தயவு செய்து முழுமையா கேளுங்க. என்னன்னா, பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக இப்படி ஒரு கூட்டணி வருதுன்னு வைங்க. இப்படி ஒரு கூட்டணி வருதுன்னா இதுல பாஜக 5 சீட்டு தான் கிடைக்கும், போட்டியிடுவதற்கே 5 சீட்டு தான் கிடைக்கும். இப்ப பாஜக பாக்குது இது பெரிய சிக்கல்ல கொடுக்கும் நமக்கு. அப்போ நம்ம வந்து இந்த அணி தான் எப்படி 2வது வரும், ஏன்னா இந்த பக்கம் திமுக அணி, இந்த பக்கம் அதிமுக அணி. அப்ப அதிமுக அணி 2வது இடத்தை பிடிச்சதுன்னா அதோட கிரெடிட் அதிமுகவுக்கு போகும். அப்படி போகக்கூடாது. அப்ப அதிமுகவை மட்டும் நம்ம என்ன செய்வோம்னா, கூட்டணில இருந்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைப்போம். எப்படி தள்ளி வைக்கிறது? எடப்பாடியை கூப்பிட்டு சொல்றதுதான், இந்த பார், நீங்க எங்களை திட்டுற மாதிரி திட்டுங்க, நம்ம 2 சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவோம், நீங்க வந்து கூட்டணி முறிஞ்சுன்னு அறிவிச்சிருவோம். ஐயோ, மோடியை போய் நான் ஏதாவது திட்டிவிட்டோம்னா அப்புறம் மோடி எங்களையெல்லாம் முடிச்சு உள்ள போட்டானா என்ன பண்றது அப்படின்னு கண்டிப்பா எடப்பாடி கேட்டுப்பார்ல. இப்ப எடப்பாடியோ மத்தவங்களோ மோடி எல்லாம் திட்டுனா எல்லாரும் உள்ள போகணும். மோடியை திட்ட வேணாயா, அமித்ஷாவெல்லாம் திட்ட வேண்டாம், நீங்க பாஜகவையே திட்ட வேண்டாம், டெல்லி பாஜகவே திட்ட வேண்டாம், வேற யாரை திட்டுறதுங்க? எப்படி சண்டை போடுற மாதிரி எப்படி சண்டை போடுறது, எப்படி நடிக்கிறது? அதான் நம்ம அண்ணாமலை இருக்காருல்ல, ஆமா, அண்ணாமலையை வச்சு நாங்க எதையாவது சொல்றோம், நீங்க வந்து திடீர்னு உங்களுக்கு ரோஷம் வந்த மாதிரி நீங்க நினைச்சுங்க, சண்டைக்கு போயிருங்க. அண்ணாமலை என்ன சொல்றாரு, அண்ணாவை பத்தி ஏதாவது பேச சொல்றோம், பேரறிஞர் அண்ணாவை பத்தி. நாங்க அம்மாவை பத்தி பேசினாலே கோவம் வராத, ஜெயலலிதாவை பத்தி அவர் நிறைய பேசியிருக்காரு, அதுக்கே கோவம் இல்லையா? சரியா, அதெல்லாம் இப்ப என்னன்னா அண்ணாவை பத்தி அவர் ஏதாவது பேசுவாரு, நீங்க என்ன பண்ணுங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து திராவிட இயக்க ரத்தம் ஊர்ன மாதிரி காட்டி அப்படி நீங்க சண்டை கிண்டைய போட்டு அண்ணாமலையோடு இனிமேல் எங்களால இருக்க முடியாது அப்படின்னு கூட்டணி இருந்து வெளியில வந்துருங்க. சரியா? ஆனா நல்லா கவனிச்சுக்கணும், மோடியை பத்தி நெகட்டிவா பேசக்கூடாது, புரியுதா? ஏங்க திட்டுறதுன்னு முடிவாயிட்டா மோடியும் சேர்த்து திட்டலாமா? ஐயோ, மோடியும் சேர்த்து திட்டினீங்கன்னா உள்ளபடியே மோடிக்கு எதிரான ஓட்டுகள் என்ன ஆயிரும்? அப்ப மோடியை சேர்த்து திட்டி மோடியோட இமேஜை டேமேஜ் பண்ணிடக்கூடாது, அதுல கவனமா இருக்கணும். அதே சமயத்துல கூட்டணியிலும் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணி அண்ணாமலை மட்டும் திட்டிட்டா அப்படியே நைஸா போய்க்குங்க. சரிங்க, இது டிராமா புரியலைங்க, இது எதுக்குங்க இந்த டிராமா? காரணம் இருக்குதுங்க. இப்ப நீங்க என்ன பண்ணும், அப்படி தனியா போய்க்கணும். அப்புறம் நாங்க வந்து நீங்க தனியா போட்டிட்டா உங்களால முடியுமா? அதுவும் கஷ்டம்தான், சுத்தமா வாய்ப்பெல்லாம் போயிரும். சரி, நான் ஒண்ணு பண்றேன், நீ தனியா போயிரு. அதுக்கு அடுத்தது அந்த கட்சி, அந்த கூட்டணியில கொஞ்சம் பலமா இருக்கிறது பாமக தான். பாமகவை நான் எடுத்துக்கிறேன், பாமகவும் நானும். ஓகே, சரியா? நீ போ. ரொம்ப தனியா விட்டா எப்படிங்க? சரி, போமா, தேமுதிக நீங்க அந்த பக்கம் போங்க, நீங்க அதிமுக தேமுதிக கூட்டணி, பாமக நாங்கெல்லாம் இந்த பக்கம் நின்னுக்கிறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுங்க, இந்த
கூட்டணி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ பேசாட்டி ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களை போட்டக்கூடாது. யாரு? அதிமுக. நீங்க பேசாம அதிமுக வந்து KP முனுசாமி இப்படி ஆட்கள்லாம் இறங்குறாங்கன்னு வைங்க, செம்மலை இறங்குனாருன்னு வைங்க, சேலத்துல கடும் ஃபைட் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கடுமையான போட்டி இருக்கும். நீங்க தங்கமணியை பிடிச்சி இங்க இறக்கி விட்டீங்கன்னு வைங்க, கோயம்புத்தூர்ல MP எலெக்ஷனுக்கு என்ன ஆகும்? அப்ப போட்டி கடுமையா இருக்கும். அப்ப 2வது இடம் திருப்பியும் ஜெயிக்க போறது இந்தியா கூட்டணி திமுக அணி. 2வது இடம் யாருக்குங்கிறதா இப்ப பஞ்சாயத்து. இப்ப 2வது இடத்துக்கு அதிமுக வந்துரும். அது சிக்கல். என்ன பண்ணலாம்? நான் சொல்ற மாதிரி கேளுங்க. உங்க கட்சியில இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாத ஆட்களா ஒரு கொஞ்சம் பேர் எடுங்க. சரி, அவங்களை எல்லாம் வேட்பாளரா அறிவிச்சிருங்க. ஐயா அவங்கள அறிவிச்சா அறிவிங்க. அவங்கள ஏன் அறிவிச்சீங்கன்னு யாராவது கேட்டா என்ன சொல்றது? அது நாங்க வந்து அம்மா வழியில் புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம்னு சொல்லிடுங்க. இப்ப அம்மா வழியில் புதிய முகங்களுக்கு வாய்ப்புனா எப்ப கொடுக்கணும்? ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கும்போது கொடுக்கணும் இல்லையா? இப்ப ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குதா? இல்ல. அப்படி வந்து இப்ப இப்படி ஒரு ஒரு செட்டப், நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இப்படி ஒரு செட்டப் பண்ணி இப்போ வந்து எல்லாம் பெரிய டஃப் கேண்டிடேட்டா இல்லாம கொஞ்சம் புதிய முகங்களை, பெரிய வலுவான போட்டியாளர்கள், அந்த கட்சியில கூடிய சீனியர்ஸை களமிறக்காம புதியவர்களை களமிறக்கிறீங்க. ஐயா நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க எங்க கட்சியில இருக்கக்கூடிய எல்லா ஹெவி வெயிட்ஸ் வலுவான தலைவர்கள், அண்ணாச்சி பொன்னார கன்னியாகுமரியில இறக்குங்க, ரைட்டு. அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை தென் சென்னையில இறக்குங்க, ரைட்டு. ஐயா நயினார் நாகேந்திரனை திருநெல்வேலியில இறக்குங்க. ஓ திருநெல்வேலி நயினார் நாகேந்திரனா, ரைட்டு. அப்புறம் கோயம்புத்தூர்ல அண்ணாமலையே களமிறங்குவார். ஓ ஓகே. நீலகிரியில எல்முருகன் ஐயா, அவரைத்தான் இப்ப ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுத்தீங்களே, இருக்கட்டும், ராஜ்யசபாவுக்கும் தேர்ந்தெடுப்போம். அப்புறம் ஐயா அப்ப அவர் போட்டியிட போறது உறுதினா எதுக்கு ராஜ்யசபால தேர்ந்தெடுத்தீங்க? என்னங்க நீங்க விவரம் இல்லாத ஆளா இருக்கீங்க. அவர் போட்டி தான் ஆடுவார், ஜெயிப்பாரா? அது எங்களுக்கே முதல்ல தெரியும். அதனால நாங்க ராஜ்யசபாவுக்கு நினைவோம், தேர்ந்தெடுத்து வச்சுப்போம். ஓகே, ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு இங்க போட்டியிட வைப்பீங்க. சரி சரி சரி, நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு, வெரி குட் வெரி குட், ரைட். சரி, அப்ப எல்லாரும், அப்ப ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர், கட்சியினுடைய மாநில தலைவர், ஒரு முன்னாள் ஆளுநர், ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், இல்லையா, எல்லாம் வாழுவான ஆட்களா பிடிச்சி இறக்கி விட்டுருவோம். செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்குதான் நாங்க எதுக்கு தேர்தல் நிதி பத்திரம் அது இதுன்னு 13,000 கோடி எங்க ஜி வசூலிச்சு வச்சிருக்காரு. தெரிஞ்சு கணக்குல தெரிஞ்சு. அது இல்லாம இங்க அண்ணாமலையோட நண்பர்கள் மாச செலவே 6 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அவருக்கு. கொடுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம். இதெல்லாம் வச்சு ஆமா தேர்தல போட்டிட்டு எப்படியாவது 2வது இடத்துக்கு வந்துடணும். வெக்கம் கெட்டவர்களா, 2வது இடத்துக்கு வர்றதுக்கு இவ்வளவு பிரச்சனை. 2வது இடத்திற்கு வருவதற்கே எல்லாரையும் கைது பண்ண வேண்டியிருக்கு. இல்ல சரி, 10 வருஷம் நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க. ஆமா, இந்த 10 வருஷத்துல என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி ஏதாவது ஓட்டு கேட்க வாய்ப்பு இல்லையோ? இல்ல, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் அது இருந்தா சொல்ல மாட்டோமா? ஒன்னும் இல்லையே, நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றோம்? போய் என்னத்த சொல்றது? 40 ரூபா பெட்ரோலை 100 ரூபா ஆக்குனவர் எங்க ஜி, அவர் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியுமா? மக்கள் விளக்கு மாத்த கொண்டு அடிப்பான். டீசல் விலையும் பெட்ரோல் விலைக்கும் 20-30 ரூபா வித்தியாசம் இருந்துச்சு, ரெண்டையும் ஒன்னாக்கி விட்டாரு ஜி, அதை போய் சொல்ல முடியுமா? பொம்பளையாலாம் செருப்பு அழைச்சி அடிப்பா. எதுக்கு அடிப்பாங்க? எதுக்கு? 400 ரூபாய் சிலிண்டரு 1000 ரூபாய் ஆக்கி விட்டோம்ல, பெண்கள்லாம் கடுப்பாகவாங்களா இல்லையா? அதான் செய்வாங்க, சொல்ல முடியாது. அப்புறம் வேற ஏதாவது தமிழ்நாட்டுக்கு திட்டம் கிட்டம்னு இந்த எய்ம்ஸை தான் கொண்டு வந்தோம், அதுவும் தான் போச்சு. 5 வருஷம் ஆச்சு, செங்கலையே வச்சு முடியல. இப்பதான் திருப்பி ஒரு பூசாரியை கூட்டு வந்தது, பூசை போட்டு விட்டுருக்கோம். இருக்குது, என்ன செய்யன்னு தெரியல. அதனால அதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. அது விட்டுருங்க. சரி, ரைட். வேற ஏதாவது இந்த சண்டை கிண்டை வழக்கமா பண்ணுவீல, ஏதாவது கலவரத்தை எடுத்து விடுவீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றேன். பட் தமிழ்நாட்டுல மக்கள் விவரமா இருக்காங்க, பட்டுன்னு கண்டுபிடிச்சிடறான். நீ தானே தெரியும், ஓடிப்போ அப்படின்னு விரட்டி விட்டுருந்தாங்க. அதுவும் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு பாஜகவினர் வந்து புலம்புகிறார்கள். இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா இப்படி ஒரு இந்திய வரலாற்றில் இப்படியெல்லாம் ஒரு தேர்தலுக்காக எதிர்கட்சிகளை கைது செய்து அவருடைய வங்கி கணக்கை முடக்கி, இதுல இங்க ஆளுநர் பண்றாரு பாருங்க கூத்து. ஆளுநர் என்ன சொல்றாரு? நீங்க வந்து பொன்முடிக்கு பதவி திருப்பி என்ன செய்யணும், பதவி ஏற்க வைப்பது மட்டும்தான் உங்கள் வேலை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. பதவி பிரமாணம் செய்து வைப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலைன்னு சொல்லுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அசிங்கப்படுவார் ஆளுநர் இந்த விவகாரத்துல.
அவர் அப்படியும் அப்ப எல்லா விதமான ஜனநாயகத்தினுடைய விழுமியங்கள் அறமா அதுக்கு கிலோ என்ன விலை அப்படிங்கிற அளவுக்கு பாஜக வந்துச்சு. எல்லாவற்றையும் காலில் குழி தோண்டி போட்டு புதைத்து விட்டு இன்றைக்கு தேர்தல் அரசியலுக்குள் வருகிறார்கள். கேட்டா நான் இந்த இடத்துல ஒண்ணு சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன். தவறுகள் எல்லா இடத்துலயும் நடக்கும். நம்ம ஏன் திமுக கூட்டணியை அல்லது இந்தியா கூட்டணியை ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய நான் ஏன் பல இடங்களில் ஆதரிக்கிறேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தவறுகள் நடந்தால் அந்த தவறுகள் சுட்டி காட்டப்படுகின்ற பொழுது அந்த தவறுகளை ஒரு அணி சரி செய்து கொள்கிறது, ஒரு கட்சி சரி செய்து கொள்கிறது. அது பாராட்டத்தக்க அம்சம். நாமக்கல் கேண்டிடேட் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஒரு கேண்டிடேட்டை இறக்குறாங்க. அந்த கேண்டிடேட் ஆணவ படுகொலைகளை ஆதரித்து பேசினார் என்ற காணொலி காட்சிகள் வெளியாகிறது. கடும் எதிர்வினை ஏற்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், திமுக கூட்டணியை ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லோருமே கடும் எதிர்வினையை தருகிறார்கள். இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, இதுவா சமூக நீதி என்ற கேள்வியை எழுப்பிய பொழுது அந்த அந்த என்ன சொல்றது ஒரு தவறு சுட்டி காட்டப்படுகிறது. ஓ, இந்த கேண்டிடேட் இவ்வளவு பேசியிருக்கிறாரா, இவர் மீது இவ்வளவு விமர்சனம் இருக்கிறதா, இவர் மீது இவ்வளவு சிக்கல் இருக்கிறதா, இதோ நாங்கள் அவரை மாற்றி விடுகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த கேண்டிடேட் மாற்றப்பட்டிருக்கிறார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நான் திருப்பி சொல்றேன், ஒரு கேண்டிடேட் மீதுங்க, ஒரு கேண்டிடேட் வேட்பாளர், அவர் எம்பியா கூட ஆகல, ஒரு வேட்பாளர் மீது கடும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போது அந்த வேட்பாளரை மாற்ற முடிகிறது. ஆனா நீங்க எம்பியாவே ஆயிட்டார் பிரிஜ்பூஷன் சிங், பாஜகவின் எம்பியாகவே ஆகிவிட்டார் பிரிஜ்பூஷன் சிங். எம்பி மல்யுத்த வீராங்கனைகள் பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி பிரிஜ்பூஷன் சிங் அவர்களுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக கத்தினார்கள், கதறினார்கள். இந்த நிமிடம் வரை பாஜக நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுதான் வித்தியாசம். பாஜகவிற்கும் திமுக அணிக்குமான வேறுபாடு என்பது தவறுகள் சுட்டிக்காட்டப்படுகின்ற பொழுது அது உடனுக்குடன் சரி செய்யப்படுகின்றன. அந்த விதத்தில் அந்த அணியைச் சேர்ந்த ஒவ்வொருவருக்கும், முதலமைச்சர் உள்ளிட்ட ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி என்பதுதான் இந்தியாவின் வெற்றி என்பதை மனதில் கொண்டு செயல்படுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேளுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொண்டாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.